நல்ல நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனைவி மீது ஏதாவது சந்தேகங்கள் வரக்கூடிய வழிகள் இருந்தால் அந்த வழியை தான் பூட்டிடும். வைஃப் த போன் ஒரு சைட்ல இருக்கும் வீட்டுல, இவனுக்கு சும்மா இருக்கிறார். வெளிநாட்டுல 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான், 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான். எதுக்கு மொபைல் எடுத்து பார்ப்போம், எடுத்து போட பாஸ்வேர்டு இருக்கும். என்னத்துக்கு பாஸ்வேர்டு? மொபைலுக்கு எதுக்கு பாஸ்வேர்டு போடலாம்? பிரைவேசி, பிரைவேசி இஸ்லாத்துல இல்லைன்னு சிலர் ஃபத்வா கொடுத்து விட்டாங்க. வணங்கிட்டா, பிரைவேசி இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைவேசி இஸ்லாத்துல என்ன உங்களுடைய யார் சொன்னது? பிரைவேசி எல்லோருக்கும் உண்டு. மனைவி என்ற அடிமை அல்ல, கணவன் என்றவன் அடிமை அல்ல. மனைவிக்கு என்று வாழ்க்கை உண்டு, கணவனுக்கு என்னது வாழ்க்கை உண்டு. மனைவி தெரிந்து கொள்ள கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கணவனுக்கு உண்டு, கணவன் தெரிந்து கொள்ள கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு உண்டு. ஆனா அது ஒழுக்கக்கேடுதான் நினைக்கிறது எங்கட உள்ளத்துடைய கோளாறு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கக்கேடுகள் தான் என்று நினைப்பது யாருடைய கோளாறு? அது எங்களை உள்ளத்திலே எழும்பக்கூடிய கெட்ட எண்ணங்களுடைய மறுவிளைவது. சில விஷயங்கள் இருக்கும். உதாரணமாக பெண்களுக்கு என்று பெண் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு இருப்பாங்க. நீ அந்த குரூப்புக்குள்ள போய் அதை பார்த்துட்டு உனக்கு மார்க்கெட்ல அனுமதியா? இல்லை. அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பேச முடிந்த சில விஷயங்கள் இருக்குது, அவர்கள் அளவலாவிக் கொள்ள முடிந்த சில விஷயங்கள் உண்டு. அதுல நீ போகக்கூடாது. அவர்கள் வர முடிந்த அளவுக்கு இஸ்லாம் உனக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆண்களுடைய விளையாட்டை பாத்துக்கிறாங்க. எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் பெண்களுடைய விளையாட்டை பாத்துக்கிறாங்களா? பார்க்கல. அவர்கள் வர முடிந்த அளவுக்கு ஒன்ன மொபைலுக்கு வேணும்னா பாஸ்வேர்ட் இல்லாம இருக்கிறதுக்கு அனுமதி ஒரு அளவு சொல்லலாம். ஆனால் பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதிலே சந்தேகப்படுவது, நம்ம 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று தான் முதலாவது. 2வது, இஸ்லாம் சொல்லாத தேவையில்லாத அளவுக்கான எல்லை மீறுகளை வச்சுக்கண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று போய் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போய் தலையிட்ட பின்னால எல்லாமே சந்தேகமா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அவர்களுக்கு எல்லையில் அவர்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இரவுல என்ன செய்ய வேண்டாம், போய் தட்ட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? லிகை தஸ்தஹித்தல் முகீபா வ தம்தஷிதல் அஷாயிஷா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதாவது கணவன் தூரமாக இருப்பதனால வீட்டுல எப்படியோ வாழலாம்னு இருந்திருப்பான். நீ வாரதென்று செய்தி கிடைச்சேன்னு சொன்னா தன்னை அசுத்தங்களை களைந்து அழகுபடுத்திக் கொள்வாள், தலையை வாரிக்கொள்வாள். திடீர்னு போடுறது மனைவி அழகா இல்லைன்னு வேற சொல்றது. விளங்கிட்டா? எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம பேத்து இறங்குறது, இறங்கிட்டு தலைவாரி இருக்கணும், ட்ரெஸ் போட்டிருக்கணும். நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே, எதுவுமே கொடுக்கல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இவ்வளவு மொபைல் போன் இருந்தும் ஒரு எந்த மெசேஜும் இல்ல, வரக்கல திடீர்னு வகை தெரியற மாதிரி தெரிஞ்சு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் வேற என்ன செஞ்சிருது, சொல்லிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்க ரெடி ஆகட்டும், நல்ல முறையில் உடனே வரவேற்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, ஆனா சந்தேகம் வந்து வைங்களேன், ரெடியாகி ஏண்டா ஈக்கிறான்னு சொல்லி உனக்கு வரும். விளங்கிட்டா? சந்தேகம் வந்து வைங்க, மனிதனை எங்க இருந்து என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய பிரதானமான நோக்கம் தேவையில்லாமல் உங்கள் மன நிம்மதிகளை குலைத்துக் கொள்ள வேண்டாம்.